ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் ஷென் அவளை அங்கே போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. நீ திரும்ப 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நீ வந்து என்ன பிரயோஜனம்? இந்த குடும்பத்துக்காக வந்துட்டு இவ்வளோ பண்ண. பட் அப்படியுமே இந்த ஃபேமிலியில் இருக்க யாராச்சும் ஒன்று மதிச்சாங்களா? இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் தான் இம்பார்ட்டன். இப்போ உன்னோட ஃபியான்ஸை, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், பிரதர் எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின், உனக்கு தான் எல்லாமே கிடைச்சிருச்சு, அப்புறம் ஏன் நீ என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், நீங்கள் திரும்ப வந்ததே தப்புன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளை ஹரஸ் பண்ண சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நான் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன் என்னோட லைஃப்லன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிறா மேலேருந்து குதிச்சு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே ரீபான் ஆகிடுது. அவள் இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் பண்ண அந்த வேலை எல்லாத்தையுமே திரும்ப இந்த லைஃப்பில் நான் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருப்பா. அங்கே மெய்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த லேடிக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினை கண்டாலே பிடிக்காம இருக்குது. வாங்க உள்ளே, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே உள்ளே போகும்போது பார்த்தா அந்த ஷென் அங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே பேசிகிட்ருக்கா. அவளோட பிளான் என்னென்னா இவளை தள்ளி விட்டு இவ வந்துட்டு பழிய பொண்ணுன்னு. பட் அங்கே உள்டாவா நம்ம ஹீரோயின் அவளாகவே அங்கே விழுந்துட்டு அங்கே கத்தி சவுண்டை கொடுத்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. எதுக்காக அவன் சிஸ்டர்கிட்ட நீ இப்படிலாம் வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் எதுவும் பண்ணலை, அவளாக தான் விழுந்துக்கிட்டா அப்படின்றத சொல்லும்போது, நீ பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோயின், நீங்கள் எதுக்காக அவளை போய் திட்டிகிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே நானாக தான் விழுந்துட்டேன்னு சொன்னதுமே, நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளங்க பாராட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டி விட்டு நம்ம ஹீரோயினுமே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அந்த மெய்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. இவளுக்குமே தான் இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், இப்போ என்னோட பிரதர்கிட்ட போய் இவ என்னை புள்ளி பண்ணான்ற விஷயத்தை சொல்லுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே உங்கள் பேரண்ட்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா அவங்களுக்கு. இதெல்லாம் உனக்காக தான், நீ சாப்பிடுன்னு சொன்னதுமே, என்னை இப்போ வளர்த்தவங்க இப்போ வரைக்குமே எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுத்தது கிடையாதுன்னு அவள் சொன்னதும், இதுக்கப்புறம் நீ எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத, உனக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ ரொம்ப அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட சிஸ்டரோட அடுத்த பிளானை பற்றி யோசிச்சுட்டு அவளை எப்படி வந்துட்டு பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் இந்த 1 மில்லியன் கார்டு உனக்கு தான், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோயின் இந்த காசு அதுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டேக்கா. அப்போ பார்த்தா அவங்க பிரதரை அந்த ஷென் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் அவன்ட்டு அங்கே ஹலோ சொல்கிறதுக்காக எந்திரிக்கும் போது அவனுக்கு பார்த்தா ஹீரோயின் அங்கே பிடிக்கவே இல்லை. என்கிட்ட நீ விலகியேறுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, உன் சிஸ்டர்கிட்ட எப்படி நீ வந்துட்டு ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அவள் என்னோட சிஸ்டரை புள்ளி பண்ணியிருக்கான்னு சொன்னதோ, இவளுமே உன்னோட சிஸ்டர் தான், இவ தான் என்னோட உண்மையான வந்துட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நல்ல மாதிரி ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு, இப்போ கண்டிப்பாக இப்போ என் பிரதர் இவளை வீட்டை விட்டு போக சொல்லுவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், உங்களுக்குள்ள எதுக்காக சண்டை, நானே பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுறேனே அப்படின்றத சொல்லும்போது, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கமா, நீ என்னோட பொண்ணு, நீ ஏன் போகணும் அப்படின்றத சொல்லிட்டு, நான் கூடிய சீக்கிரம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே, நீ தான் என்னோட பொண்ணு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுது. இப்போ இவ ரொம்ப நல்லவள் ஆயிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு, அப்போ உங்கள் பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு பேச்சாகும், அதனால் வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு எப்படி இதாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே நான் அடா பண்ணேன்னு சொல்லிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், எனக்கு எப்படினாலும் சரி உங்கள் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த ஷென்னை பார்த்தா, உன்னை நான் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன், இந்த பார்ட்டியில் வச்சு நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்குமே இவன் அடுத்து என்ன பிளான் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்காக யாரோட ஹெல்ப் வந்துட்டு கேட்டால் நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. அவள் யாரை போய் மீட் பண்ணுறான்னா அங்கே லீகானை தான். அப்போ அங்கே அவனை மீட் பண்ணிவிட்டு, நான் ஷின் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே, நீ போய் பேசிகிட்டு இருக்கா, அவங்க பொண்ணு ஷென்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும், அவள் அடாப்டட் சைல்டு தான், உண்மையான பொண்ணு நான் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே டிஎன்ஏ சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். பட் இதில் எப்படி நான் நம்பிக்கை வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்கிறா. இன்றைக்கி வந்து பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டியில் நான் தான் அவங்க உண்மையான பொண்ணுன்றதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னதும், இதனால் எனக்கு என்ன வந்துட்டு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இதனால் போட வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகும், உங்களோடது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகும்ல அப்படின்ற சொன்னதும், பட் இதனால் எனக்கு ஆபத்துமே வரலாமேன்னு சொன்னதும், அப்படி எதுவுமே நடக்காது, இப்போ உங்கள் அங்கிள் வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுவார் டின்னருக்காக, நீங்கள் அங்கே போயிருங்க சேஃப்டியாக இருப்பீங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் எப்படி நம்ப முடியும்னு சொன்னதும், என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பார்த்தா அவங்க அங்கிள்கிட்ட இருந்துமே கால் வந்து இப்படி இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் உண்மைதான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிஞ்சுக்குது.
பிறகு அங்கே நம்ம ஹான் வந்துட்டு ஹீரோயின் கொடுத்துட்டு போன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனை வந்துட்டு காப்பாற்றிருப்பாப்புல ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து, அதை பற்றி அவ யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு உண்மையிலே இது எல்லாமே உங்கள் அங்கிள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, சரி ஓகே இந்த நியூஸ் எல்லாமே உண்மைதான், நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுங்க அப்படின்றதாவே சொல்கிறான். பிறகு எங்கள் வீட்டில் பார்த்தா எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆல்ரெடி இவ தான் நம்மளோட உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் ஆகிருச்சு, அது 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வேறு போயிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதும், இந்த ஷென் வந்துட்டு இதெல்லாம் இவ தான் பண்ணியிருப்பான்னு சொன்னதும், நான் ஏன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவங்க அம்மாட்ட நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அம்மாவுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே தான் அங்கே நம்பிக்கையாக இருக்குது. இவ தான் புதுசாக வந்திருக்கா, இவ்வளோ தவிர யார் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், என் பொண்ணை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொன்னதுமே, அப்போ அவங்க அப்பா பார்ட்டியில் வச்சு நம்ம பேசாமல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரே வழி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ நாள் நீ காணாமல் போயிருந்தேன்னு சொல்லிட்டாங்க, சொல்லிடுமா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க பார்ட்டியுமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பிரதரும் அவங்க சிஸ்டருமே வரலை. சரி எதுக்காக லேட் ஆக்கணும், நம்ம வந்துட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். பார்த்தா கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு உங்களோட தொலைஞ்சு போன பொண்ணு உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்காங்களாமேன்னு சொல்லிட்டு அவங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணதும், அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த நியூஸ் வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பா நடந்துட்டுருக்கு அப்படின்னா, உண்மையிலே இந்த வீட்டோட பொண்ணு வந்துட்டு காணாமல் தான் போயிருந்தாளா, அப்போ இந்த பொண்ணு தான் நான் அதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இதுக்கப்புறமே வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் போய் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும், அவர் பார்த்தா இல்லை பண்ணால் வந்துட்டு பிரச்சனை ஆயிரும், இருக்க ரொம்ப வந்துட்டு பிரச்சனையை பெருசு பண்ண வேணான்னு சொல்கிறாரு. பட் அங்கே ஆனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பேச போகும்போது அவங்க பிரதரும் சிஸ்டர் வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய போட்டுட்ருக்கா, இவ தான் என்னோட அந்த நெக்லஸை வந்து திருடினான்னு சொல்லிட்டு, அதை எப்படி நீ வந்துட்டு சொல்லிட்ருக்கா, அவள் எடுக்கலன்னு சொன்னதுமே அவங்க பிரதர் இவ்வளோ தவிர யார் எடுப்பாங்க, இவ தான் எடுத்திருப்பான்னு சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. என்னப்பா இந்த பொண்ணு இப்படி கூட பண்ணுமான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹான் வந்துட்டு சொல்கிறான், நீ இவ்வளோ தூரத்துக்கு உறுதியாக பேசிகிட்டு இருக்கேன்னா உனக்கு வந்துட்டு எப்படி தெரியும், நீ என்ன ஏதாச்சும் எவிடன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதுமே, எவிடன்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது, இவ்வளோ தவிர யார் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், பட் வந்துட்டு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்னோட ரூமில் ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஷென்னுக்கு பயமாகிடுது. ஃபுட்டேஜை நீ எப்போ அங்கே வந்துட்டு வச்சேன்னு சொன்னதுமே, என்னோட ப்ரைவேசிக்காக நான் வச்சுருந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொன்னதும், அவங்க அப்பா வந்துட்டு இங்கே எதுவுமே பேச வேணாம், நம்ம வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொன்னதும், இவ எல்லாரும் முன்னாடி தானே என் மேலே பழிய போட்டிருக்கா, அப்படின்னா நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கேன்னு சொன்னதுமே, வேறு வழியே இல்லாமல் போயிடுது. அங்கே வந்துட்டு அந்த கேமராவை கொடுத்ததுமே அங்கே அந்த ஷென்னுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சுக்கா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மெய்டு தான் அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. ஆனால் நெக்லஸ் வச்ச மாதிரி எதுவுமே ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொன்னதுமே அவள் உள்ளே போயிருக்கா. நான் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறதுக்காக அனுப்பி வச்சேன், நீ எப்படி அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பழிய போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும், அப்படியா நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதை பார்த்துட்டு இன்னுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் பார்த்தா கூட பிறந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த ஃப்ராடு பேச்சை கேட்டுட்டு, நீ வந்துட்டு இதெல்லாம் வேணுக்கு தான் பண்ணிட்டுருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு உண்மையை ஒத்துக்கோ, நாங்கள் போலீஸில் உன்னை மாட்ட வைக்காமல் இருக்கோன்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா அங்கே காமிச்சிடுறா. இன்னொரு சைடில் அவள் வந்துட்டு அந்த நெக்லஸை உள்ளே வச்சதை பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவ்வளோதான், இந்த ஷென்னுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சு. இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் இந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ இப்போ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு யார் சொல்லி நீ பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லேடி பார்த்தா அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இவன் எனக்கு தெரியாதுப்பான்ற மாதிரி இவ திருப்பிக்கிறான். அவங்க பிரதர் கோவமாயிட்டு கண்ணத்தில் அடிச்சுட்டு எதுக்காக அப்படி வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு நம்ம வந்துட்டு இப்போ போலீஸை கூப்பிட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அதெல்லாமே ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் வந்துட்டு இதை பெருசு பண்ணாமல் விட்டுருங்கன்னு சொன்னதும், அப்போ அவங்க பிரதர் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கூப்பிடலாம், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஐயோ இவே எதுவும் பண்ணலை, நான் தானே பண்ணேன், மாட்டிக்குவேனேன்னு சொல்லிட்டு பிரதர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தப்பே பண்ணலை, நான் வந்துட்டு உனக்காக வேணாலும் சாரி கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹான்மே இவளுக்கு நம்ம எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவ என்ன பிளான் பண்ணுறான்னு எனக்கு என்ன தெரியாதா, இவளை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்போ நீ என்னமோ ஏதோ சொன்னியே இவ தப்பு பண்ணலைன்னா மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுற, நீ ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே அதையுமே கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க மன்னிப்பு கேட்குறான். பிறகு அவங்க அப்பாவுமே அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் தான் தன்னோட சொந்த பொண்ணு, இத்தனை நாள் வந்துட்டு அவள் தொலைஞ்சு போயிருந்தான்ற விஷயத்தையுமே அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ அதை கேட்டுட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இவளுக்கும் அவனுக்குமே அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு வேமா அங்கே இருந்து போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு நம்ம ஹான்மே நீவே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட உயிரை காப்பாற்றிருக்கே இல்லை என்னோட அங்கிள்கிட்ட இருந்து, சரி ஓகே நீ ஒன்றும் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, இதுக்கப்புறமே நான் தொடர்ந்து வந்துட்டு உங்களை அங்கிள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும், அவரை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதான் என் சிஸ்டருக்கும் உங்கள் அங்கிளுக்குமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்கே, அவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு
தானே இருக்காங்க. அவங்கள நம்ம தொடர்ந்து கண்காணிச்சோம்னாலே நம்ம கரெக்டாக வந்துட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே என்னோட டிசைன் தான். நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போ சொல்கிறேன். நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். வீட்டில் உட்காந்து எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளை பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷனோடவே இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ என்னை வந்துட்டு சொந்த பொண்ணுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தோணுது. நீ என்னை வந்துட்டு கோவப்பட்டு அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கோன்னு சொன்னதும் அவள் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க போனதுமே அவங்க அம்மா கோவமாயிட்டு இங்கே கையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன முட்டாள் மாதிரி வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா, அவள் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துட்டு இருக்கா, நீ கொஞ்சமாச்சும் அந்த லெவலுக்காச்சும் நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே திட்டதுமே அவள் உங்களோட சொந்த பொண்ணு தானே, அதனால தான் நீங்கள் வந்துட்டு அவன் மேலே எக்ஸ்ட்ரா கேர் காட்டிட்டு இருக்கீங்க, என்ன வந்துட்டு கண்டுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ வந்துட்டு எங்களோட சொந்த பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம், பட் எப்பயுமே நீ என்னோட பொண்ணு தான், அதை மறந்துடாத, உன்னை நான் லவ் பண்ணுறதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் அவளுக்கு அங்கே ஜெலஸ் தான் அதிகமாயிடுச்சுக்கு. இத்தனை வருஷமாக நான் உனக்கு லவ் தானே கொடுத்துட்டு இருந்தேன், அவளுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் நீ எவ்வளோ லக்ஸரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்த, இப்போ அந்த பொண்ணுக்குமே அது கொஞ்சம் கிடைக்கட்டுமே, உனக்கே எவ்வளோ தூரத்துக்கு வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற செட் அங்கே கேட்டதும் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ஜெலஸ் ஆகி போயிட்டுருக்கு. நாளைக்கு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா, அவளை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒர்க் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிக் கொடுங்க, அவளுமே இந்த வீட்டோட பொண்ணு, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்க 2 பேத்துக்குமே இன்னுமே ஜெலஸ் ஆகி போயிடுது. பட் அங்கே வந்துட்டு இவ ஆஃபீஸ்க்கு வரட்டுமே, அதான் நல்லது, இவளை ஆஃபீஸில் வச்சு யார் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வசமாக வந்துட்டு இவ மாட்டுவானா, அவளை அங்கே ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுமே எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கா, இவ என்ன அடுத்து பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கு வந்து பக்காவாக அங்கே வந்துட்டு ரெடியாகிடுறா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஆஃபீஸ் கிளம்பி வர்றாங்க. வந்ததுமே பார்த்தா அவள் வந்துட்டு என்னமோ வந்து இந்த குடும்பத்தோட வாரிசுன்ற லெவலுக்கு அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. இது கிம் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஷென் கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு உனக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதுவுமே கரெக்ட் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்னா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ வந்து ஓசியில் உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. உள்ளே பார்த்தா எங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ரொம்ப கோவமாயிட்ருக்காங்க, யாரையோ வெல்கம் பண்ண 2 ஹவர்ஸாக நம்மளை இங்கே வந்து நிற்க வச்சுட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்ததுமே வந்துட்டு அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே அங்கே சாரி கேட்குறா. ஏன்னா வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக என் சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் இப்போ வந்துட்டு உங்கள் டைம் எல்லாமே வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா போனஸுமே கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவனை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஓவர் டைமே இங்கே கம்பெனி தான் கொடுக்கணும், நீ எப்படி டிசைட் பண்ணுவேன்னு சொன்னதும் நம்ம வந்துட்டு அவங்க வேலையை கொடுத்தோம்னா அப்புறம் யார் கொடுப்பாங்கன்னு சொன்னதும் நீ உன் சிஸ்டரை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு இன்சல்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், இவளால் தானே வேலை கெட்டு போச்சு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே உள்ளேயுமே போயிட்டு நம்ம ஹீரோயின் தானே அங்கே அறிமுகப்படுத்தி வச்சுட்ருக்கா. ஸோ வந்துட்டு சிலருக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிலர் பார்த்தா இவங்களோட ஜால்ராவாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தா பிடிக்கல. அப்போ யுன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட சீட்டில் போய் அங்கே உட்கார போனதுமே அங்கே ஒரு பர்சன் இருக்கான், அவனை விட்டு எங்கள் காலை தடுக்கி விட போனதும் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி என்ன நடக்கும்னு தெரியுமே, அங்கே காலில் ஓங்கி ஒரு மிதிச்சிடுறா. அவன் ரொம்ப பெயினில் கத்துனதுமே ஐயோ கடவுளே நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் என்னத்தை கண்டேன் நீங்கள் ஊடால் அப்படி காலை நீட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த இன்ஷி வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்க, நீ கிராமத்துலேருந்து வந்திருக்க, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் அப்போ அந்த ஷென் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான், பட் நீங்கள் என் சிஸ்டர் எப்படிலாம் இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்தி பேசுகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுறது பாவம், கிராமத்துலேருந்து வந்திருந்தா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு யார் என்ன வந்துட்டு சொன்னாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்றத சொல்கிறா. பட் உனக்கு இங்கே சான்ஸ்னால் கண்டிப்பாக வந்துட்டு கூட்டி துடைக்கிற வேலை தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கிம் ஜோன்ஸுமே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா நான் வந்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த செலிப்ரிட்டிக்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவ்வளோ பெரிய சான்ஸ் எப்படி உனையே நம்பி கொடுக்க முடியும்னு சொல்லுங்க கேட்கும்போது பட் அவருக்கு அங்கே நம்பிக்கை இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி காமிங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே அங்கே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இந்த ஷென்க்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டு அதை அங்கே வந்துட்டு ஃபோட்டோவுமே எடுத்து வச்சுக்கிறா. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவ வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கா, இது என்னோட ஃப்ரெண்டோட டிசைன் இங்கே பாருங்களேன் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியுமே இவளை பற்றி தான் சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் எந்த தப்புமே பண்ணலை, அப்படி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சிசிடிவி கேமரா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. இவ தான் வந்துட்டு வேணுக்குனே இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஆமாம் அங்கே வந்துட்டு நான் தான் எடுத்தேன், ஏன்னா இவன் என் ஃப்ரெண்டோட இதை வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கா, நான் எப்படி வந்துட்டு எடுக்காமல் இருப்பேன், அவளோட டிசைன் இதுன்னு சொன்னதும்
இது என்னோட டிசைன் தான், நான் ஓனா உங்கள் முன்னாடி தான் வரைஞ்சி, அப்படி டவுட் இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்டு யாரோ நீங்கள் வர சொல்லி பேசுங்கன்னு சொன்னதும் அப்போ கிம்மே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்றத சொன்னதும் ஷென்னுக்கு வந்துட்டு பயமாயிடுச்சு. அவள் தான் பொய்யா பேசுகிறாள், யாரை போய் கூப்பிடுவா, இப்போ அதெல்லாம் ஒன்றும் முடியாது, ஏன்னா அவள் அப்ராடில் இருக்கா, நான் அவளை பற்றி வந்துட்டு சொல்லி அவளை வந்துட்டு ப்ரைவேசியை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இன்னும் எங்கள் பொய்யா பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் இதில் 3 தப்பு பண்ணியிருக்கேன், பட் இவ அதவே வந்துட்டு சேமாக காப்பி பண்ணி வச்சுட்டு அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ இதை நீ கரெக்ட் பண்ணி காமின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே கரெக்ட் பண்ணதுமே அங்கே கிம்முக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது இவ தான் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன வேலை அப்படின்ற செட்டு அங்கே கேட்கும்போது பேசாமல் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு செட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது, போலீஸ் கம்ப்ளைண்ட் போனால் இவ சொல்கிற எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும், மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அங்கே பயமாயிட்டு இல்லை வேணாம் அதெல்லாம் எதுக்கு பெருசுப்படுத்துறீங்கன்னு சொன்னதும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் போலீஸில் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னதும் அதுமே கரெக்ட் தான் அப்படின்னா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பேசினதுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, இன்றைக்கி வசமாக மாட்டணுன்றான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. பட் அப்போ பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வர்றான், அவன் வந்துட்டு இந்த டிசைனை நான் தான் வந்துட்டு தெரியாமல் காப்பி பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு தாமையில பழிய போட்டுட்டு அங்கே அவட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக வந்துட்டு நடிச்சிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே விழுக போகும்போது அங்கே நம்ம கிம் தான் வந்து காப்பாற்றுறாரு. அப்போ பார்த்தாங்க அவர் ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, என்னோட ஃபேன்ஸை நீ செடியூஸ் பண்ணுறியான்னு சொன்னதும் எனக்கு அடிபட்டுருச்சு அவர் காப்பாற்றினாரு, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்காதன்னு சொன்னதும் சரி நீ என்ன இங்கே என்னத்தில் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு வந்தேன்னு சொன்னதும் என்னோட ஷெடியூலை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, இந்த டயத்தில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு, உன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் உன் சிஸ்டர் சொல்லிட்டா, நீ எதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. அங்கே சாரி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் என் சிஸ்டர் ரொம்பவே பாவம், தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம வந்துட்டு எதுவும் பெருசாலாம் வந்துட்டு அவன் மேலே அங்கே வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ண வேணாம், அவள் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பான்னு சொன்னதும் அவளை பார்த்து நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வா என் கேபின்க்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே இன்னும் வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவர் அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு அங்கே சாரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் என்னோட வளர்த்தவங்க கூட சேர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி அடியெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமாக விழுந்துட்டு தான் இருந்துச்சு, ஸோ நான் இதை பற்றி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லது, என் சிஸ்டர் தப்பாக புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா அங்கே நம்ம கிம்மோட சிஸ்டர் யூனாவுமே அங்கே வர்றா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, என் சிஸ்டர் ஒருத்திங்க வந்திருக்கா, ரொம்பவே ஒர்ஸ்டானவ, அவள் வந்ததுமே உன்னோட பிரதரை செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்குமே அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுச்சேக்கா. அங்கே யூனாவை பார்த்ததுமே அவளுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, ஏன்னா போன ஜென்மத்திலே இவளை பற்றி அங்கே தப்பாக இவள் சொல்லி கொடுத்து அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருப்பா போல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே நிறைய ஆகிருக்கு, ஸோ அதை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஹலோ சொன்னதுமே இவளுமே தான் என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு கோவமாயிட்டுங்க, ஃபேஸில் அங்கே தண்ணியை தூக்கி ஊற்றி விட்றா. அந்த டைத்தில் கரெக்டாக அங்கே கிம் வந்துடுறாரு. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை 2 பேத்துக்கு நடுவில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னதும் அப்போ யூனா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ தானே வந்துட்டு சொன்ன இவன் என் பிரதரை செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்ன இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம கிம் கோவப்பட்டதுமே நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க பழி போட்டுறா யூனா மேலே. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிம்க்குமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இதே நிலைமையோடு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் இப்படி சிஸ்டர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டாங்க. அழுததுமே அவ்வளோதான் அவங்களுக்கு கோவமாகி போயிடுது. அவங்க அப்பாவுமே வந்துட்டு கேட்டுட்டு அவருமே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறாரு. அங்கே அந்த பிரதர் சிஸ்டர் 2 பேருமே சேர்ந்து வந்ததுமே என்ன நீ வேலை பண்ணிட்டுருக்க, உன் சிஸ்டர்கிட்ட நீ எப்படியா பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, ப்ளீஸ் நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னதும் என்ன இங்கே போட்டு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நல்ல மாதிரி நடிச்சுட்டா இருக்குன்னு சொன்னதும் சிஸ்டர் உன்னை பாவமேன்னு காப்பாற்ற ட்ரை பண்ணா, நீ இன்னுமே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் மேலே கோவப்பட்டா பேசிகிட்டு இருக்கா, நீலாம் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாரு. நீ இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன தெரியாதா, நானுமே பொறுமையாக இருந்துட்டுருக்கேன், நீ வந்துட்டு ஒழுக்கமாக இருந்துக்கோ, அந்த மெய்டு வந்துட்டு நீ தான் அந்த செயினை திருடுன்னு சொல்லிட்டு கூட என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற கோவப்படுறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு உங்கள் 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே உள்ளே தூக்கி போட்டு பில்லோலாம் எரிஞ்சிட்ருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் இவதான், இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பட் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு நான் வந்து யூனாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் நீ எனக்கு வந்துட்டு அவளை பற்றி சொல்ல முடியுமான்னு சொல்லுதோ அவள் கூட உன்னை நான் எப்படி வந்துட்டு இப்படிலாம் ஆக விடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே மோசமானவன்னு சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே தரக்குறைவாக பேசி வைக்கிறா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அங்கே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.